ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ரெஹபூத் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ஹெல்தியான ஸ்வீட் கார்ன் வச்சு டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் ஸ்வீட் கார்ன், வெங்காயம், குடைமிளகாய், பீன்ஸ், கேரட், கோஸ், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலே போதும். ரொம்ப நிறையா எடுக்கணும்னு அவசியம் இல்லை. சோயா சாஸ், க்ரீன் சில்லி சாஸ், அப்புறமா கொஞ்சமாக பெப்பர். ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணி லைட்டாக வதக்கி விட்டால் போதும். அதுக்கப்புறமா ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த காய்கறிகள்லாம் சீக்கிரமாக வேகக்கூடிய காய்கறிகள் தான். ஒரு 2 மினிட்ஸ்லேருந்து 3 மினிட்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணாலே போதும், சீக்கிரமாக வெந்துடும். இது எல்லாமே பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு காய்கறிகள் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். கேரட்டு, கேப்சிகம், கோஸ் இது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் சாதம் வடிக்கும் போது அதில் நீங்கள் உப்பு போட்டிருப்பீங்க, அதனால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ஸ்வீட் கார்னையும் இதில் சேர்த்துடலாம். ஸ்வீட் கார்ன் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. பசங்களுக்கு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணி கொடுக்கும்போது அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. காய்கறிகளையும் அவங்க சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நம்ம தனியாக இது ஃப்ரை பண்ணி கொடுக்கும்போது அவங்க நிச்சயமாக சாப்பிட மாட்டாங்க, ஒதுக்கி வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் பெப்பர் போட்டுக்கலாம். இதையும் நம்ம லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். அப்புறமா க்ரீன் சில்லி சாஸ் 2 ஸ்பூன், சோயா சாஸ் 1 ஸ்பூன், இது எல்லாத்தையும் லைட்டாக வதக்கி விட்டுடலாம். அப்புறமா நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தை இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுடலாம். ரொம்ப ரொம்ப நம்ம சீக்கிரமாக பண்ணக்கூடிய ரெசிபி இது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வீட் கார்ன் கிடைக்கும் போது இந்த மாதிரி ஒரு டிஷ் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கடைசியாக நம்ம ஸ்ப்ரிங் ஆனியனை இதில் போட்டுடலாம். ஸ்ப்ரிங் ஆனியனை போட்டுட்டு சும்மா 2 கிளறு மட்டும் கிளறிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சுவையான ஃப்ரைட் ரைஸு, ஸ்வீட் கார்ன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிருச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. தினம் ஒரு வார்த்தையிலிருந்து உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். தொடர்ந்து சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.